19 ஆண்டாம் சுனாமி தினத்தையொட்டி கடலூர் சோனாங்குப்பம் கடற்கரையில் உயிரிழந்தவர்களுக்கு பால் ஊற்றியும் மலர் தூவியும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமாரிடம் கேட்டு பெறலாம். விவேக்குமார், வணக்கம். 2004ஆம் ஆண்டு இதே நாளில் சுனாமி பேரலையானது தாக்கியதில் 1000க்கும் மேற்பட்ட மக்களானது உயிரிழந்தார்கள். தற்போது உயிரிழந்த மக்களுக்கு அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் விவேக்குமார். வணக்கம் பிரகாஷ். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில கடந்த கடலோர பகுதிகளில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்த சுனாமி பேரலை தாக்கியது. சுனாமி அப்படி என்ற ஒரு விஷயத்தை கூட அறியாதிருந்த அந்த மக்கள் இந்த சுனாமினால மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர். இந்த சுனாமி நிகழ்ந்து 19 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான வடுக்கள் ஆறாமலேயே அந்த மீனவ மக்கள் இருக்கின்றனர். சுனாமி கோரத்தாண்டவம் ஆடி நிகழ்ந்து 19 ஆண்டுகள் இதுவரை ஆகியுள்ளது. இந்த வருடம் 19 ஆண்டு அஞ்சலி கடலூர் மாவட்ட மக்கள் செலுத்தி வருகின்றனர். இந்த சுனாமில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திலிருந்து மொத்தமாவே 613 பேர் இந்த சுனாமில பலியாகினர். இதனால அந்த பேரலையால் பலியானவர்கள் எண்ணிக்கை தற்பொழுது 19ஆம் ஆண்டுல நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமா கடலூர் முதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கு இருந்து சோனாங்குப்பம் பகுதியில் இருந்து பொதுமக்கள், மீனவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர், அந்த மீனவர் பேரவை தலைவர் சுப்பராயன் அவரோட தலைமையில 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அந்த பகுதியில நடைப்பயணமாக சென்று கடற்கரையில பால் ஊற்றியும் மலர் அஞ்சலி செலுத்தியும் தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தினர். 19 ஆண்டுகள் ஆகியும் சுனாமி நினைவு தினம் இன்னும் அவர்கள் மனதில் அழியாத வடுவாகவே தற்போது இருக்கின்றது. மேலும் அந்த பகுதியில அந்த அஞ்சலி செலுத்தும் பொழுது மீனவ மக்கள் கண்ணீர் மல்க தங்களது உறவினர்களை நினைத்து, காணாமல் போனவர்களை பற்றி நினைத்தும் அந்த அஞ்சலியை செலுத்தினர். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுனாமி தினம் காரணமாக மீனவர்கள் கடலூர் மாவட்டத்துல மீன் பிடிக்க செல்லவில்லை. அதன் காரணமா திருப்பாதிரிப்புலியூர், மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மீன்கடைகள் இயங்கவில்லை. மேலும் அந்த சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இந்த சுனாமி நினைவு தினத்தை ஒரு கருப்பு தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கைகள் அவர் கடந்த பல ஆண்டுகளாகவே வைத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைக்கின்றனர். அதே போல இந்த பகுதியில மீனவர்களுக்காக, சுனாமி தாக்குதல்களுக்கு உள்ளான மக்களுக்காக சுனாமி கோட்டம் கட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்காக பட்டா இதுவரை அளிக்கப்படவில்லை. அந்த நடவடிக்கைகளும் தமிழக அரசு மேற்கொண்டு அப்பகுதி மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில தற்பொழுது 19வது ஆண்டு சுனாமி நினைவு அனுசரிக்கப்படுகின்ற இந்த வேளையில அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும், இந்த ஆண்டாவது கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கைகளை அவர்கள் வைத்துள்ளனர். பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.